புனித ரமலான் நோம்பினை இஸ்லாமியர்கள் தற்போது கடைபிடித்து வருகின்றனர். ரமலானை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளும் நோன்பு கடைபிடிக்கின்றனர். அதை பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்று நோன்பு. திருக்குரான் அருளப்பட்ட ரமலான் மாதத்தில் பகல் வேளையில் இஸ்லாமியர்கள் உணவு உண்ணாமல் நோன்பு இருந்து வருகின்றனர். தற்போது ரமலான் மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பகல் முழுவதும் நோன்பிருந்து இரவு நேரத்திலே நின்று வணங்கி அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரமலானுடைய காலம் உகந்த காலமாக இருக்கிறது. ரமலானுடைய நேரத்திலே காலை நேரங்களிலே பசியோடு இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனோ இச்சையை அடக்கி இன்ன பிறவற்றிலிருந்து அவன் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாக்கின்ற பொழுது மற்ற சமயங்களும் இதே போன்ற உணர்வு அவனுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பு நோற்பதை இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். நோன்பினை முன்னிட்டு மாணவிகளுக்காக பள்ளி நேரத்தில் தொழுகைக்கும் ஏற்பாடு செய்து தந்துள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி. ஒவ்வொரு ஆண்டும் மாணவிகளுக்கு இதே போன்று வசதி செய்து தருவதாக கூறுகின்றனர் பள்ளி நிர்வாகிகள். தொழுகைக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எல்லா மாணவிகளும் 1600 மாணவிகளும் தொழுகை நேரத்தில் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு மிக பெரிய ஒரு வசதியான இடத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்துள்ளோம். அந்த நேரத்தில் அவர்கள் வந்து குர்ஆனையும் அங்கே படிக்கலாம், அவங்க வந்து அங்கே தொழுகையும் நடத்தி கொள்ளலாம். தொழுகைக்காக பள்ளி நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் மாணவிகள். படிப்பு பாதிக்கப்படாமல் தொழுகையையும் அந்தந்த நேரத்தில் கடைபிடிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் அவர்கள். 30 டேஸும் ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஃபாஸ்ட் பண்ண இந்த 30 டேஸில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மற்ற நாட்களையும் நாங்கள் மற்ற மாதங்களையும் நாங்கள் தொழுவோம். ஆனால் இந்த 30 டேஸில் நாங்கள் அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த ரமலான் மாதத்தில் தான் வந்துட்டு எங்களுடைய இறைவேதம் குர்ஆன் வந்து இறக்கி அருளப்பட்ட மாதம். அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த மாதத்தில் வந்துட்டு அல்லாஹ்வை வந்து நினைவு கூற வேண்டும். எவ்வளோ வேணாலும் தொழுவிக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஓதிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ பீரியட்ஸ் கிடச்சுன்னா ஓதக்கூட செஞ்சுக்கலாம், துஆ கேட்டுக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த ஸ்கூல் வந்து லைக் உனக்கு வந்து உலக கல்வி மட்டும் தராமல் எங்களுக்கு மறுமையை பற்றியும் நிறைய கற்றுத்தருது. மறுமைனா எங்களுக்கு வந்து லைஃப் ஆஃப்டர் டெத் இருக்குது. ஸோ எங்கள் ரிலீஜன் பொறுத்த வரைக்கும் லைஃப் ஆஃப்டர் டெத்துனால ஸோ எங்களுக்கு இந்த லைஃபுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் இருக்குது, இந்த லைஃபால் நம்ம அடுத்த இதில் எப்படி பயன்படுவோம் அப்படிங்கறத பத்தி நிறைய கற்றுத்தருது இந்த ஸ்கூல். ரமலான் மாதத்தில் குழந்தைகளுக்கு பள்ளிகளில் செய்து தரும் இதுபோன்ற சிறப்பு ஏற்பாடுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் பெற்றோர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ராஜ்குமார்.